ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் களப்பணிக்காக நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. எப்படியா இருக்கு தேர்தல் பணி, தேர்தல் களம்? அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ திமுகவுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சின்னு ஆயிடுச்சு. இப்போ திமுக இதுக்கு என்ன மாதிரி விளைவுகள்? என்ன அவங்க நாங்கள் களத்தில் நிற்கிறோம், அவங்க களத்தில் நிற்கிறாங்க, வெற்றி போகிற போது நாங்கள் தான். ஆனால் அவங்கள பெரும்பாலும் பரப்புரைக்கு பார்க்க முடியுது. இதோட முடிஞ்சது எது? இந்த அதாவது 2026 சொன்னீங்களே, இதோட இதுலேருந்து ஆரம்பம் அவங்களுக்கு தோல்வி ஆரம்பிச்சு. அப்படியா? உறுதியாக நம்புறீங்க? உறுதியில் 100% எழுதி தர வேணா, கையெழுத்து கொடுத்தா கையெழுத்து. இப்போ கடந்த சில நாட்களாக இந்த ஈரோடு மண்ணில் இருக்கிற ஒருத்தரை பற்றி சீமான் பேசிட்டாருன்னு சொல்லி, பெரியாரை பற்றி சொன்னால் என்ன தகவல் அதை விடுங்க, நான் அது பெரியாரை பற்றி தாங்க. ஆமாம், அவரு ஈவே ராமசாமியை பற்றி. ஆமாம், ஈவே ராமசாமியை பற்றி பேசினதா நிறைய. ஈவே ராமசாமி அவர் பெரியார் நான் சொல்ல விரும்பல, ஈவே ராமசாமி. இப்போ ஈவே ராமசாமியை பற்றி அண்ணன் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்ததுனாலையும் முந்தின நாள் அவர் பேசின சில கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நெடுமாறன் அவர்கள் அண்ணனுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்த மாதிரி, இனியும் ஈவே ராமசாமியை பற்றி பேசுகிறது நிறுத்தலைன்னா பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதை பற்றி என்ன? நான் ஐயா உறவு மதிக்கிறேன். ஐயா தமிழ் தேசியத்தில் நமக்கு நிறைய செலவு பண்ணார், நமக்கு நிறைய செலவிட்டுருக்காருன்னா உடல் உழைப்பு எல்லாம் பண்ணாங்க. ஐயா நம்ம அண்ணன் பிரபாகர் அண்ணன் வரும்போது எல்லாம் படிக்கிறாங்க. அதெல்லாம் நான் பாராட்டுறேன், மகிழ்ச்சி, நன்றி தெரிவிக்கிறேன் ஐயாவுக்கு. நான் எங்களுடைய கருத்துரிமை யாரும் பேச ஒன்றும் முடிஞ்சே பேசு, இல்லைன்னா பேசாது. நாங்கள் தமிழ் தேசியத்தில் நிற்கணும். தமிழ் தேசியமாக திராவிடமே பிரச்சனை வருது. என் மண்ணில் இது என் மண், என் பாட்டம் பூட்டம் ஓட்டம் மண். என் மண்ணில் போயிட்டு இங்கே பெரியாரை பற்றி பேசக்கூடாது. பெரியாரை பற்றி நாங்களாக பேசுகிறோம். பெரியார் பேசுகிறது பேசுகிறோம். நாங்கள் பெரியார் என்ன பேசினார் அதை நாங்கள் பேசுகிறோம். அதைத்தான் இவங்க மடைமாற்றம் செய்கிற மாதிரி பெரியார் சொல்லாத கருத்தை நம்ம சொன்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. ஆனால் பேசுகிறது என்னென்னா இவங்க எதெல்லாம் வரலாறாக பதிவு செஞ்சுருக்கிறாங்களோ அந்த வரலாறை தான் நம்ம மறு சீராய்வு செஞ்சுருக்கோம். பாதிப்பு எவனுக்கு வருவான் பதறுவான். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க. திராவிடம் ஏமாற்றிருந்தீங்க. திராவிடன்னு என்னென்னு நான் கேள்வி கேட்டேன். இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லல. பதில் சொல்கிறவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நீ பதிலே தெரியாமல் தமிழ் தேசியம் சொல்லிவிட்டு நீ எங்களை எச்சரிப்பு. நான் தான் சொல்கிறேன், தலைவரை நேசிச்சிங்க நீங்கள். நாங்கள் தான் தலைவரை எடுத்து சேர்ந்தோம். ஐயா என்ன பண்ணுறாரு? ஐயா அண்ணன் பழத்திருமணி அண்ணன், சுப வீரபாண்டியன், ராமகிருஷ்ணன், இவங்களும் நாங்கள் மதிக்கிறோம். கருத்தியலாக எதிர்கொள்ளும், ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்ளும். நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்லை, அவங்க கொண்ட கொள்கையிலே அவங்களுக்கு தேவையான இடத்துல வளைஞ்சிக்கிட்டு தேவையான இடத்துல நிமிந்துக்கிட்டு போயிருக்கிறாங்களே. நாங்கள் தான் சொல்கிறோம், ஒன்று பாம்பு சாகணும், இல்லை தடி ஒழியணும். நீங்கள்லாம் பாம்பும் சாகக்கூடாது, தடியும் ஒழியக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக ஜிஞ்சாம் போட்டுருக்கோம். ஜாட்ரா கொஸ்டின் கூட உங்களை சொல்லுவோம். நாங்கள் அப்படி இல்லை. இது யார் மண்? இந்த மண்ணுக்கு உரிமையானவன் யார்? இந்த மண் யாரிடத்தில் இருக்கணும்? இந்த மண் யாரிடத்தில் இருந்தால் இது வளமாக இருக்கும், செழுமையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்கள் பேசுவோம். அதனால பேச திராணி இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா எங்களை பற்றி பேசுங்க. எங்களுக்கு எச்சரிக்கைலாம் விடக்கூடாது. குண்டு மழைக்கே பயப்படாத ஆளுனாங்க. எங்கெங்கேயோ உட்காந்துக்கிட்டு எச்சரிக்கை விடுறோம், ஊடு முற்றுகை விடுறோம். இதை கேட்கணும்ல. ஒரு பெரிய மனுஷன் நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிற போது அந்த கருத்தியலை ஆரோக்கியமாக வாதம் பண்ணி இருந்தால் பரவாயில்ல. ஊட்ட முற்றுகை சின்ன பையன் இந்த பிள்ளைக்கா பையில பண்ணுற மாதிரி ஊட்ட முற்றுகை, நாளைக்கு இதே மாதிரி எல்லா தலைவருடைய வீட்டை முற்றுகையிடலாமா? நீங்கள் சொல்லுங்கள், நிதானமாக சொல்லுங்கள், நெறியால் சொல்லுங்கள். ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அந்த கருத்தால் ஆரோக்கியமாக எதிர்கொள்ளுங்க. நாங்கள் தயாராக. ஒரு அரசியல் தலைவர்னா ஒரு எதிர்கருத்து வைக்கலன்னா அவர் அரசியல் தலைவரே கிடையாது. அப்ப எதிர்கருத்து சொல்றவங்க எல்லாரையும் போய் வீடு முற்றுகையிடணும்னா ஒருத்தர் வாழவே முடியாது. பெரியார் பேசினாரா இல்லையா? எங்க
பெரியார் பேசியிருந்த நிறைய தரவுகள் இருக்கு. தரவுகள் நிறைய பேர் எங்களுக்கு தர்றாங்க. எங்கள்கிட்ட தரவு இருக்கு. தரவுகளையா இவங்க நாங்க மறைக்கிறாங்க? சொன்னதா நாங்க தரவுகளை காட்டினா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க உடனே விடுதலை பத்திரிகை இருக்கா, குடியரசுல இருக்கா, தாடி போட்டு அவர் பேசியிருக்கிறாராம்பீங்க. இதெல்லாம் நீங்க வந்து சாவியை போட்டு பூட்டி பெட்டி சாவியை வந்து ஐயா தமிழ் தலைவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் அதுக்கு மட்டும் வெக்க கேடுங்க. ஏங்க இதெல்லாம் மான கேடுங்க. இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. ஐயா நெடுமாறன் பேசக்கூடாதுங்க. இதை ஒன்று வந்து எங்கள் கூட எங்கள் போய் சடியில் நில்லு, இல்லையா ஓரம் நில்லு, குறுக்கு நறுக்கு ஓன கால் மாட்டின்னு நாங்கள் சொல்கிறோமே, தெளிவாக சொல்லி தெரிஞ்சுக்கணும். எங்கள் அண்ணன் திருமாவளவன் திராவிட சிறுத்தை. யாரு? எங்கள் அண்ணன் திருமாவளவன் திராவிட சிறுத்தை. அது அவர் ஏத்துக்கிறாருல்ல. யாரு? அவர் ஏத்துக்கிறது ஏத்த எனக்கு எங்கள் அண்ணன் இல்லை, எனக்கு கொதிக்குது இல்லை. உங்களுக்கு கொதிக்குது, அவர் கொதிக்கலையே. அது அவருடைய சாரம் எனக்கு தெரியாது. உரியவன் எங்கள் அப்பனுக்கு நாங்கள் தானே பிறந்தோம். எனக்கு அந்த இது இருக்குல்ல. ஆனால் ஐயா வந்து வீரமணி ஐயா வந்து தமிழர் பேரவை தமிழர் தலைவர். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து பண்ணுங்க. திமுக வந்து அண்ணா ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார், நெடுஞ்செழியன் வந்தார், எல்லாம் வந்தீங்க. இப்போ தான் திராவிட மாடல்னு ஒன்று கொண்டு வந்து, இது திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்து, இது தமிழர் நாடு, தமிழர் பூமி. இங்கே வந்து நீங்கள் திராவிட மாடல்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் புகுத்தி திராவிட மண்ணாக்கிறீங்களுக்கு எங்களுக்கு வருத்தத்தில் தான் நாங்கள் வந்து எதிர்முட்டுறோம். இது உண்மையிலேயே நீதிமான்களாக இருந்தால் அவங்க உண்மையிலேயே உரிமைக்காக போராடுறாங்க. தமிழ்நாடு அரசுன்னு இருக்குல்ல, தமிழர் அரசுன்னு மாற்றணும்ல. திராவிட எங்கே பார்த்தாலும் பெரியார், எங்கே பார்த்தாலும் அண்ணா. நாங்கள் என்ன கேட்குறோம், நிதானமாக கேட்குறோம். நீங்கள் போராடினீங்க, அப்போ எங்கள் பாட்டை பூட்டை எவனும் போராடலையா? சீப்பா ஆதித்யநாத் போராடலையா? மறைமலை அடிக்க போராடலையா? அண்ணல் தங்கோ போராடலையா? கியாபி விஸ்வநாதன் ஐயா போராடலையா? மாப்போசி போராடலையா? வஉசி போராடலையா? எத்தனையோ மிகப்பெரிய போராட்டக்காரர்கள், புரட்சியாளர்கள் எங்களுடைய அண்ணன் தம்பி இருக்கிற போது பெரியார் மட்டும் போராடினாங்க. முதல் கோபம் வருதா இல்லையா? இதில் இன்னொரு இது என்ன பண்ணுறாருன்னா, நெடுமாறன் ஐயா வந்து பெரியாருடைய சிந்தனைகளை வழிமொழிந்து தான் பிரபாகரன் ஐயாவே தன்னுடைய ஈழத்தை கட்டமைச்சாருன்ற மாதிரி ஒரு மேற்கோள். இவங்க எல்லாம் பண்ணுவாங்க, இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் இவங்க வந்து எப்படின்னா, இவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இப்போ தான் மெதுவாக எட்டி பார்க்குறாங்க. நாங்கள் இந்த பொந்தில் தான் இருக்கிறோம் அப்படி எட்டி பார்க்குறாங்க. அது பழ நெடுமாறன் ஐயா என்னைக்காவது ஒரு நாள் வெளியே எட்டி பார்க்குறாங்க. அவருக்கு என்னங்க, அவருக்கு நானே சொல்கிறேன், இப்போ நாளைக்கு ஏதாவது நடக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, அவருக்கு என்ன கட்டாயம் இந்த மாதிரி வந்து வெளியில வந்து பேசுறாங்க? என்ன ரொம்ப நாளா ஒதுங்கி இருந்துட்டாரு. சொகுசா வாழணும், இன்னும் துட்டு உண்ணுமா? ஆமா, இந்த வயசு முதிர்ந்த காலத்துலயா? ஏங்க ஒரு மனுஷனுக்கு துட்டு ஆசை வந்து சாகுற வரலையும் போகுது. உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, தெரியுங்களா? நாங்கள் வெறும் வயிற்றோட உரிமைக்காக உணர்வுக்காக இந்த மண்ணில் போராடி இருக்கிறோம். நீங்கள் என்ன போராட்டம் ஏதாவது தலைவர் 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 கொண்டு சேர்த்தது யாரா? என் மேலே 6 வழக்கு இருக்கு. தலைவரை பற்றி பேசினா, தலைவர் படம் போட்டால் என்னை கைது பண்ணான். எங்கள் அண்ணன் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம், அதாவது குண்டர் சட்டம், இதெல்லாம் போட்டான். நாங்கள் என் தலைவனை கொண்டு போய் தெருவா சேர்த்து ஆப்போ நீங்களாம் சைலண்ட் ஆகிட்டீங்களே. அவர் கட்டுமரத்து பழைய கட்டுமரம் பேச்சுக்கிட்டு சைலண்ட் ஆகிட்டீங்களே. நாங்கள் துணிஞ்சு நின்றுமே தெருவா ஊரா உண்மையான நேர்மையான சுத்த வீரன் பிரபாகரன் ஒன்னால முடிஞ்சதை பாடுறான்னு கொண்டு சேர்த்தமே. இப்போ போய் இது போடுறீங்க, ஹார்மோனி வாசிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஐயாவுக்கு முதிர்ந்த வயசு, தமிழ் தேசியத்துக்காக ஐயா ஒருங்கிணைச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஐயாவை அதையும் நேர்மையாக இருந்து சொல்லுங்க. எங்களுக்கு வந்து இந்த எச்சரிக்கை இதெல்லாம் வந்து அந்திம காலத்தில் எங்களுக்கு போடக்கூடாது. உங்களுக்கு அந்திம காலம் அது அவரை சிறுமைப்படுத்துன்ற அவர் நினைக்கலையா? யாரு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்ச ஏங்க உங்களுக்கு கண்ணை மறைச்சிருதுங்க. அதே மறுபடியும் கண்ணை மறைச்சிருக்கு, கரன்சி கண்ணை மறைக்குது, புரியுதுங்களா? அதுதான் நிலைமை. இல்லைன்னா எத்தனை பேர் பேசுகிறான். எங்கள் ஐயா தியாகு பேசுகிறாரு. டேய்,
நான் வேற மாதிரி பேசிடுவேன். நான்லாம் 13 ஆண்டு காலம் எப்படியாவது நான் இருக்கிற போது என் புள்ள நல்ல தண்ணி குடிக்கணும், இது எங்கள் அப்பா மண், தாத்தா மண், பாட்ட மண் சொல்லணும் இல்லை, உரிமையாக்கிக்கணும், இது பெரியார் மண், திராவிட மண் தெரியாத கூட நாங்கள் எல்லாத்தையும் இழந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வேற மாதிரி போராடுறீங்க. சுபவிக்கு சொல் தான் உங்களுக்கு. இப்போ கடந்த நம்ம 16 வருடமாக களத்திலிருந்து போராடிட்டு இருக்கிறோம். நம்மளோட நாம் தமிழர் மேலே எந்த விதமான வெளிச்சமோ இந்த நாம் தமிழர் பற்றிய எந்த ஒரு தகவலும் பொதுமக்களிடம் போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுலேயே எதிர்கட்சிகள் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக திராவிட கட்சிகள் வந்து இதை தொடரதில்லை. நம்ம பேரை பற்றி பேசுகிறதோ கட்சியை பற்றி பேசுகிறதோ தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பற்றி தொடர்ந்து வேறு வடிவில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்போ முதல்வர் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளை பற்றி கொஞ்சம் எதிர்மறையாக கூட இல்லை ஜாடமாடியாக கூட பேசாமல் இருந்தவர் நேற்று சொன்னார், அந்த பேரை நான் உச்சரிக்க விரும்பலன்ற அளவுக்கு வந்துட்டாரு. உலகமே உச்சரிக்குது. இல்லை அவரோட நினைப்பு என்னன்னா, தான் வாயில வந்துதான் சீமான் வந்து வெளியில உலகுக்கு தெரிவாரு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஒரு துண்டு பத்திரிகையில வராது. இன்னைக்கு நீங்க இணையத்தை வந்து திறந்தீங்கன்னா எல்லாமே சீமான கடந்து தான் போகும். நீ சொல்லியா நாங்கள் வளர போறோம். இன்னும் ஒன்று சொல்கிறான், அப்போ போடுங்க, 2000 பேர் திமுகவில் இணைந்தார்கள். மாற்றுக் கட்சியிலிருந்து நாம் தமிழ் 3000 சொல்கிறான். நான் என்ன சொல்றது, 36 லட்சம் பேர் திமுக வந்து எங்கிட்ட வந்தாண்டா. எத்தனை பேர்? இதுவரை 36 லட்சம் பேரை நாங்கள் பிரித்து எடுத்துக்கிறோம். 3000 பேர், 2000 பேர், 1000 பேர் போவோம், 10,000 பேர் வருவான். இப்போ இந்த 2 கட்சியில் இருந்தாலும் நாங்கள் 36 லட்சம் பேர் எடுத்தோம். அப்போ நாங்கள் சொல்லலாம்ல, 36 லட்சம் பேரை திராவிடத்திலிருந்து நாங்கள் எடுத்துருக்கணும் சொல்லலாம்ல. இது எங்க இருக்கு? அது மானரோசம் இல்லாமல் 3000 பேருக்கு இருந்தா சின்ன பிள்ளைங்க வந்து பிள்ளைக்கா பயில பேச மாட்டோம், அது மாதிரி பேசுகிறோம். நாங்கள் தான் சொல்கிறோமே, 2026 நாங்கள் வந்து வெற்றி, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே கணிஞ்சிட்டு வருது. அது தாங்க முடியாமல் தான், அந்த வருத்து தாங்க முடியாமல் தான் சுப ஒரு பக்கம் கத்துறாரு, ராமகிருஷ்ணன் ஒரு பக்கம் வந்து போய் சீமான்கிட்ட முற்றுகையிடும். அது வேற மாதிரி நடந்திருக்கும். காவல்துறை வந்து நிதானம். நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலே பண்படுத்தப்பட்ட அரசியல் தலைவர்களா இல்லை அரவாக்காட்டு பசங்களா? ஒருத்தன் கருத்து சொல்கிறான்னா அவனை வந்து கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் போயிட்டு ஊட்ட முற்று கேட்டுறன்னா என்னத்தை பண்ணிடுவீங்க நீங்கள்? நாங்கள் பார்க்காத இது வழக்கா? நாங்கள் பார்க்காததா? எங்கள் மேலே போட்ட வழக்கெல்லாம் வந்து அந்த வழக்கு நீத்தியே போச்சு தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி எஸ்மா டெஸ்மான்னா பார்த்தா பயப்படுவோம். எஸ்மா டெஸ்மா போட்டோ தடா அப்படின்னா பயங்கரமான வழக்குடா, அதாவது தேசிய பாதுகாப்பு. எங்கள் மேலே போட்ட பிறகு அந்த வழக்கோடைய சாரமே வந்து நீர்த்து போச்சு. அதுதானே, அந்த வழக்கா பார்த்துக்கலாம் போட. இந்த இப்போ இவங்க தெரிவிக்க இவ்வளோ தீர்க்கமாக நின்று இத்தனை பேரை சேர்ந்து இவ்வளோ போராடுறவங்க சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு என்றைக்கும் ஒரு நாள் ஒன்று கூடின மாதிரி தெரியல. அப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஒன்று கூடுறோமே, நம்மளை பொதுமக்கள் என்ன மாதிரி பார்ப்பாங்கன்ற அந்த இது இல்லையா அவங்களுக்கு? அதுக்கு ஒன்று கூடுறது சீமா மாசமாக இருக்கணும். இப்போ பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், டங்ஸ்டனாக இருக்கட்டும், கூடங்குளம் அணுகுலையாக இருக்கட்டும், மீத்தேன் ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் சமூக சீரழிவுகளை கேட்கிற போராடுகிற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி. தலைவர் சீமா. நீங்கள் போராடி காட்டு உண்டு. ஆவுன்னா ஆயத்தனே சீமா, அது செய்கிறான் இதை செய்கிறான். இதை ஒரு பொண்ணு இந்தியாவுக்கு நிகராக பேசப்படுகிற ஒரு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, அதில் அந்த பொண்ணு பாலியல் வல்லுறவுக்கு கொடுமைக்கு ஆளாக்கப்படுறான். இந்த இவனுக்கு எங்கேயாவது பேசணுமா? பேசியிருக்கானா? அவன் கேட்குறான், எல்லாம் கேட்குறான்ல, வெக்கமா இல்லை? யார் அந்த சார்னு கேட்குறான், பதில் சொல்லுங்கள். சீமான்ட்ட வர்றீங்களா, அது பதில் சொல்லுங்கள். இந்த ஒரு அண்டா செய்தி ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் அரவை காட்டு பையன், ஏதாவது நினச்சி தான் பேசணும். என்ன காசு கொடுத்தே ஆளுங்க வச்சுருக்கானுங்க. சீமான பேசு. சுபவிக்கு என்ன பிரச்சனைன்னா, தம்பி சீமான்
அப்படின்னு கூட்டவர் தலைவர் சீமான் ஆகிட்டார். ஐயோ தம்பின்னு சீமானு கூட்டு நீ தலைவர் சீமானா உயர்ந்து நிற்கிறார. அதுதான் இப்போ இந்த கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனைங்க. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் பிரச்சனை. எல்லாரும் வந்து ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி அண்ணன் மணி அண்ணன் இப்போ இது வரைக்கும் பேசல. ஆனால் பேசுவார் கண்டிப்பாக. இல்லை பேசிட்டு தான் இருக்காரு. பேசுவார். ஆனால் வந்து வக்கரமாக பேசியாருன்னா அது சுபவி தான் வக்கரமாக பேசுவார். ஏன்னா ஜெயிக்க முடியல. அடுத்து வந்து இன்னைக்கு தனிமையாக தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதிகளை தனியாக எந்த கூட்டணி இல்லாமல் களமிறங்குற ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழ் கட்சி. இன்னைக்கு வந்து ஈரோட்டில் தனியாக நிற்கிறாங்க. திமுகவே வந்து உங்களுடைய நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு திமுக நிற்கிறேன்ட்டு. பாஜக மத்திய அரசு நடுவண் அரசு கையில் வச்சிருக்கு. அந்த பாஜகவே வந்து ஐயோ வேணாம்பா அப்படின்னு. ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு எந்த கேடு வரக்கூடாது, நாங்கள் இருக்கோம்னு நிற்கிறோம். இதுக்கே நீங்கள் சவாஸ் பண்ணணும். வேங்கை வயலில் கடந்த 2 ஆண்டு காலமாக அந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்ததை கண்டுபிடிக்க முடியல. அந்த ஊர் மக்கள் தொகையை அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு 1000க்குள்ளே தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் 2.5 ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த குடிநீரை குடித்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனையே குற்றவாளியாக பிம்பப்படுத்தி நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிற அந்த நிலை என்ன நினைக்கிறோம்? இதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், மக்களாட்சி தத்துவம் தூய்மையாக இருக்கு. 25 பேர் 30 பேர் இருக்காங்க. ஒரு தொட்டி, அந்த தொட்டில் எவன் மழை காலம் தான் தெரியல. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த நாட்டு நடக்கும்? மனுஷன் குடிக்கிற தண்ணியை மழை கலக்கிறான், அதை குடிக்கும். தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். எங்கள் அண்ணனுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். காட்டி கொடுத்தா அவங்கள வந்து உண்மையான தண்டனை வழங்கினா ஓட்டு கிடைக்காது அப்படின்னு இது நடக்குது. நாங்கள் தான் போராடிக்கிறோம். தொடர்ந்து இதே மாதிரி இவங்க செய்யறதோட இப்ப மக்களுக்கு இது என்னைக்கு போய் சேரும்? ஏன் இன்னும் அது ஒவ்வொரு பொழுதுமே துன்ப பொழுதாகவும் துயர பொழுதாகவும் விடிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதில் விடியல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. இப்போ மக்கள் என்னைக்கு தான் விடியல் பட்டு வெளியே வருவாங்க? இது ஒரு காலம் விடியாதுங்க. நீங்கள் என்னங்க விடியல் ஆட்சின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு காலம் விடியாதுங்க. எப்போ விடியல்னா சீமான் அண்ணன் வந்து ஆட்சி இல்லை, நான் அதை சொல்லலை. விடியல் எப்போ பிறக்குமேன்னு அவங்க ஆனால் மாறி மாறி அந்த கட்சிகளை தான் திருப்பி போடுறாங்க. எப்படிங்க விடியல் பிறக்கும்? இவங்க வந்தோடனே எத்தனை லட்சம் கோடி இந்த வருஷம் கடன் வாங்கலாங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தாங்களா? இந்த வருஷம் 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறாங்களே. இப்போ நமக்கு ஒரு தனிநபர் கடன் வாங்குறீங்கன்னா நம்ம வருமானத்திற்கு இவ்வளோதான், நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ உங்களோட வருமானம், இதில் உங்களால் இவ்வளோ தான் கடன் செலுத்த முடியும்னு சொல்லி ஒரு வரைமுறை கட்டுப்பாடு இருக்குது. அப்போ இவங்க என்னத்தை நம்ம அடமானம் வச்சு கடனை மேலே வாங்கிட்டு நம்பி கடன் வாங்குறதில்ல. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆள் இவ்வளோ பேர் இருக்காங்க, 8 கோடி பேர் இருக்காங்க ஆள். நாங்கள் வந்து இந்த மாநிலத்தை பண்படுத்தப்பட்ட மாநிலமாக விஞ்ஞானத்தில், கல்வியில், மருத்துவத்தில் சிறந்த மாநிலமாக மாற்றுறோம். அதுக்கு பணம் கொடுக்கும். 30 லட்சம் கோடி வாங்கி அதில் பண்ண முடியலையா? அதுதான் நான் கேள்வி கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்கள் அண்ணன் ஒரு அதாவது சீமான விட முட்டுக்கிட போகிறாங்களே, ஒரு குளத்தூர் மணி அண்ணன், ராமகிருஷ்ணன், அந்த இவர் ஒருத்தங்க அந்த திருமுருகன் காந்தியா, என்ன 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 எதிர்ப்பு இப்போ எப்படின்னு நான் சொல்லலை. நான் அவன் சொல்கிறான், ஒரு ஆப்பாருங்க அப்பனுங்க போனீங்கன்னா டேய் என்கிட்ட வராங்க, எல்லாரும் என்கிட்ட வராங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் போராட்டங்கள் என்ன, உங்களுடைய எங்கெங்கே போராடி இருக்கிறீங்க? நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து அதுக்கு சாட்சி காட்டுறேன். எங்கெங்கே எங்கள் அண்ணன் போகிறான்னாரு, நான் போகிறான்னு, எங்கள் கட்சிக்காரன் போகிறான்னு. நீங்கள் எங்கெங்கே போராடினீங்கன்னு எங்கள்கிட்ட காட்டுங்க, அப்போ பேசுங்க. சும்மனாஜி சிங் கடந்த 70 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு அடைந்த கடன் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி தான். இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள அதை அப்படியே 2 மடங்காக மாற்றிருக்கிறாங்க. அப்போ பணத்தோட மதிப்பு குறைஞ்சனால ஏறிடுச்சா, இல்லை இவங்க வாங்கின கடன் வந்து எப்படி? எனக்கு புரியல. அது எப்படி இந்த ஒரு 3 ஆண்டில் அப்படியே 2 மடங்கு ஆயிடுச்சு? நாட்டை பற்றி யாரும் சிந்திக்கிறது தலைவர்னு சொல்கிறேன். திமுகவில் ஊட்டை பற்றி சிந்திக்காங்க. இது சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆளுக்கும், அதாவது ஒரு பண்ணை நிலம் அப்படின்னா ஒரு 15 ஏக்கரு, 50 ஏக்கரு, 100 ஏக்கரு, 150 ஏக்கரு தமிழ்நாடு ஃபுல்லும் இடம் வாங்கி வச்சுக்கிறாங்க. பெரிய
அதாவது மல்டி மில்லியனர் சொல்கிறான் பார்த்தீங்களா, உலக பணக்காரன் இருக்கிறான் திமுகவில். அதனால தான் அங்கே வந்து மத்திய அரசில் கேள்வி கேட்க முடியல. அங்கே கேள்வி கேட்டால் ஈடி ரைடு வந்துடும், உங்களுக்கு வருமானத்துறை ரைடு வந்துடும். எல்லாம் மறுநாள் ஓடி துணியை சுட்டிக்கிட்டு நேரம் டெல்லிக்கு ஓட்டுறது. இந்த மாதிரி வந்து நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவன் சொல்கிறேன், நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஓட்டு போட்டால் மக்கள் வந்து நாங்கள் வந்து வர்றோம், நல்லாட்சி கொடுக்குறோம், எங்கள் அண்ணன் கொடுப்பாரு, ஓட்டு போடலையா சரி நீங்கள் அனுபவிச்சுட்டு போங்கன்னு போகிறோம். ஆனால் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் மக்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லாமல், ஏன்னா எல்லாத்தையும் ப்ரைவேட்டு உங்கள் சொந்தக்காரனே மருத்துவமனை, உங்கள் சொந்தக்காரனே வந்து இப்போ அதாவது கல்லூரி, உங்கள் சொந்தக்காரனே வந்து உயர்நிலை பள்ளி எல்லாம் திறந்து, உங்கள் சொந்தக்காரனே வந்து டாஸ்மா அதாவது இப்போ சரக்கு ஆளை திறந்துக்கிட்டு நாங்கள் நாட்டை சீர்படுத்துவோம். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, பிடிக்காது இருக்குது ஏங்க இதெல்லாம் நகைப்புக்குரிய ஒரு ஆமாம், நீங்களே திறந்து வச்சுட்டு குடிப்பது மிகப்பெரிய ஆபத்தான தகப்பன் சாணத்துலேருந்து கேட்குறோம். நீங்கள் தான் வந்து உங்கள் கட்சியில் உள்ளவன் மினிஸ்டர்ஸ் தான் வந்து இருக்கிற மது ஆலையை திறந்து வச்சுக்கிறான். எங்கள் ஐயா வயலூர் ரவிக்கு ஆள் இருக்குது, ஜெகத் ரட்சகனுக்கு ஐயாவுக்கு ஆள் இருக்குது, டிஆர் பாலுக்கு சாராய ஆள் இருக்குது, அந்த பக்கம் வந்து சசிகலாவுக்கு மிடாஸ் தொழிற்சாலை இருக்குது. இப்போ காய்ச்சிறது யார், வடிகட்டுறது யார், விற்கிறது யார்? குடிக்காது இருக்குது உங்கள் தகப்பன், உங்கள் தம்பி சாணத்து. இதெல்லாம் ஊரை ஏமாத்துறது என்னென்ன வேலை காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா. இதான் கேட்டால் சீமான் வந்து பொல்லாதவர், சீமான் தம்பிக்கே சொல்லுவாங்க. நாங்கள் தாங்க உண்மையான ஜனநாயக மக்களாட்சி தத்துவத்தை இந்த மண்ணில் மறுபடியும் நிலநாட்டு காமராஜருக்கு பிறகு நாங்கள் நினைக்கிறோம். அது எப்படியாவது சீரழிக்கணும்னு இருக்கிற எல்லாரும் எவ்வளோ குச்சி அந்த சொல்கிறது சேத்தமுடி செவ்வாய்க்கிழமை சின்ன சின்ன இந்த யூடியூப் பேசலாம் விட்டு எங்களை வந்து ஒரு மாதிரி பேசுகிறோம். அப்போ கூட நான் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் வெற்றி பெறுவோம்னு வச்சிங்க, நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி, அதில் மாற்றுக்கிறது. யார் பேசினாலும் வந்து உண்மை ஒரு நாள் வெற்றி பெறும், நீதி ஒரு நாள் வெற்றி பெறும். நாங்கள் அந்த இதில் தான் இருக்கோம். இந்த தேர்தலில் நல்ல ஒரு வெற்றி அடைவது எங்களோட மனமார்ந்த வெற்றி பெறுறோம். தங்கச்சி வந்து சீதாலட்சுமி வந்து முதல் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறோம். இந்த தேர்தல் உங்களுக்கான தேர்தலாக அமையணும்னு வாழ்த்துக்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி, சிறப்பு.